செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவையில் இன்று தொடங்கிய சுதேசி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவில் பங்கேற்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற சிறு குறு தொழில் திட்டங்களுக்கான செயலி வெளியீட்டு விழாவில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் கோவையில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறும் சுதேசி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில், இந்த அரங்கம் நமது தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட், அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து அந்த வளர்ச்சி, அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் அனைவருடைய விஸ்வாசம் சொல்றது, அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நம்மளுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்துல நம்மளை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சின்னா அது ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகள்ல 331 லட்சம் கோடியாக இருந்த, கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014க்கு பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணோம். 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். இந்த முதலீடு கிட்டத்தட்ட 2014 கம்பேர் பண்ணும்போது 143% அதிகமாக இருக்கிறது. அதே போல உற்பத்தி துறையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்நிய நாடு முதலீடு மட்டும், அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்த முதலீடு மட்டுமே கிட்டத்தட்ட 165 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 69% நம்மளுடைய வந்திருக்கிறது. சென்னை மக்கள் மாளிகையில் சிறு குறு தொழில் திட்டங்களுக்கான MSS செயலி வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் பேசும்போது, What has been done today, really it is very useful to the people, those particularly who are in the business and whom we always tag or call as MSMEs. They always have different problems, different issues they face. They do not know where to approach, whom to approach. I think this particular app will certainly guide them, give them all the assistance which is needed. In our country, MSMEs have been playing a huge role in development of our country. Prime Minister of our country has always been insisting that private entrepreneurship is always needed to be encouraged. It is not that all the things can be done by government. So maybe large industries, small industries or MSMEs, all these people have been contributing towards the development of our country.
If you go through the history or the data, it will be very astonishing to understand that almost 50% employment is coming from MSMEs in this country. And this particularly will be telling us the role in the economic development of this country by the MSMEs. But these people who are there, who are entering, or many a times startups also, they are facing many problems. So how to approach, whom to approach, what is the solution, what can be found out and where it is to be found out, that all can be answered through this MSS, through this app. I think this app will be very much of helpful. I'm really grateful to Swadeshi Shodh Sansthan, Tamil Nadu chapter for this, giving this particular app. I don't think anywhere in our country we have such an app now. So I am very much thankful to you and congratulate on behalf of whole country. I was being told that this particular app, now though it is restricted to Tamil Nadu, it will be for all India people after few months, after few days. That is exactly what we want. In future, when the Prime Minister says our country will be Vikasit Bharat, to whom he is looking at? He is looking at you people, my dear friends, young friends. He says after about 20 years since now, India will be at Vikasit Bharat. On what are the basis of his dream or his vision? The basis and whole things are based on your dreams, your vision, your efforts. And so all these things matter a most. Swadeshi Shodh Sansthan doing its might. So all that mutual help and mutual understanding, it's very much needed in this country nowadays. And our Vikasit Bharat is our vision, is our dream. We all have to always dream of that. I will just try to ask a question to all my friends here that what should be my contribution towards Vikasit Bharat? How can I contribute? It may be a smallest way. And the people who developed this particular app, they said this is our very small contribution towards development. What a humbleness by these people who have done this. They are so humble. They said, yes, we have done nothing. This is the humbleness, but they have done a great thing as we can see today. We all have to ask this question to us ourselves. What should be my contribution towards Vikasit Bharat when it will be by 2047? Today we will have to decide, my dear friends. Today we will have to think about this. All such people, Swadeshi Shodh Sansthan, all these are ready to help us. They are here to tell us what is to be done, how to go ahead. They are here to guide us. Let us take assistance of all. There are central government agencies, there are state government agencies. All of them can put together and help us. Why we are waiting, just lagging behind? We should march ahead. Let us take one step forward today, that we will be doing something to contribute towards the Vikasit Bharat. That is the message that Swadeshi Shodh Sansthan have given us today. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி கடந்த ஜூலை மாதம் வரை 42 லட்சம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் ஷீபாக்ஸ் இணையதள சேவை அமைந்துள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொண்டு முன்னேற்றம் அடைவதில் வேளாண் அறிவியல் மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.